நாம் அன்றாடம் உபயோகப்படுத்தும் இந்த அறிவியல் சாதனங்களுக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன? இது அறிவியலா இல்லை மந்திரமா? இந்த டெக்னாலஜியால் நமக்கு நன்மை நடக்கிறதா தீமை நடக்கிறதா என்றால் இவைகளால் நமக்கு நன்மையை காட்டிலும் தீமைகளே அதிகம். டெக்னாலஜி என்ற பெயரில் நம் கைகளில் எதனை கொடுத்திருக்கிறார்கள்? இந்த ஆப்பிள் ஐபோனின் லோகோவிற்கு பின்னால் என்ன ரகசியம் ஒளிந்திருக்கிறது? இது யாரால் உருவாக்கப்பட்டது? எதற்காக உருவாக்கப்பட்டது? قال فاخرج منها فإنك رجيم وإن عليك لعنتي إلى يوم الدين قال رب فأنظرني إلى يوم يبعثون قال فإنك من المنظرين إلى يوم الوقت المعلوم قال فبعزتك لأغوينهم أجمعين إلا عبادك منهم المخلصين قال فالحق والحق أقول لأملأن جهنم منك وممن تبعك منهم أجمعين. அப்படியானால் இந்த ஜின்னாகிய இப்லீஸ் நம்மை ஆண்டு கொண்டுதான் இருக்கிறானா? எப்படி அவனால் மனிதர்களை ஆட்டி படைக்க முடிகிறது? Onida 20 पड़ोसियों की जलन आपकी शान. இந்த ஆண்டனிலவே அமெரிக்காவின் முதல் சாத்தான் சர்ச்சை உருவாக்கியவன். புதிய சாத்தானிய மதத்தை உருவாக்குவதற்காக தொலைக்காட்சி மனிதர்களை வழிகேட்டில் கொண்டு செல்வதற்கான முக்கிய சாதனமாக அமையும் என்று கூறியவன் இவன். இந்த தொலைக்காட்சி வழியாகத்தான் நாம் மூளைச்சலவை செய்யப்படுகிறோம். எதை நாம் உடுத்த வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், என்ன யோசிக்க வேண்டும், எதை விரும்ப வேண்டும், எதை பார்த்து பயப்பட வேண்டும் என்று கூறி கூறி நம்மை மூளைச்சலவை செய்து நம் வாழ்க்கையை அவர்கள்தான் கட்டுப்படுத்துகிறார்கள். இதற்கு பின்னால் எந்த சக்தி இருக்கிறது? இதனை பற்றி இஸ்லாமிய அறிஞர் ஹம்சா யூசுப் சொல்வதை கேளுங்கள். Okay, now this guy who was at Cal Poly Tech, right? This guy, Jack Parsons, was openly a devil worshipper. He developed the fuel that enabled us to penetrate the stratosphere. Satellites could not have come about without this guy. In his diary that he himself wrote, he had a dream. This is 1948. He had a dream where he saw somebody that he calls Belial Dajjal. And he tells him, "You are helping me." Wallahi, I'm not making this up. You go look it up yourself. Okay, so where's all this stuff coming from? Seriously, where's it all coming from? We're in the age of the Dajjal, you know. This is it, people. As far as I'm concerned, it's end game. All these scientists were magicians. They were all into black magic. You read about Francis Bacon. I just read a biography of Francis Bacon called Knowledge is Power, Magic and the Creation of Modern Science. Francis Bacon was reading all these magical books. So Lysinum predicted many things that have come true. He predicted that people would go out of their houses with things on their thighs that would tell them what was happening back in their families. He said that people would talk to shiraku na'alihi, which in Arabic shiraku na'al is this. That is what a shiraku na'ali, which is the universal sign today for telephone. And he said a man will talk to his shiraku na'al. You know, that's how people say it. இந்த படத்தில் பார்த்தீர்கள் என்றால் பாம்பு உருவத்தில் வந்த சாத்தான் எப்படி ஏவாளிற்கு இறைவனால் தடை செய்யப்பட்ட மரத்தின் பழத்தை உண்ண கொடுக்கிறதோ அதே போல் இந்த டெக்னாலஜி என்ற பெயரில் நம் அனைவரின் கைகளிலும் இறைவனால் நமக்கு தடை செய்யப்பட்ட அதே பாவச் செயலை செய்ய தூண்டி கொடுத்திருக்கிறது என்பதை நம் கண்களுக்கு முன்னாலேயே ஐபோன் லோகோவில் அதே பழத்தை அச்சடித்து வெளிப்படையாக காட்டுகிறார்கள். ஆனால் நாம் தான் இதையெல்லாம் கவனிப்பதில்லை. ஆனால் சாத்தானோ இறைவனிடம் செய்த சபதத்தை
இன்றளவும் கூட சளைக்காமல் மனிதர்களை வழிகேட்டில் நன்றாகவே கொண்டு செல்வதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சாத்தானை வணங்கும் இந்த இலுமினாட்டிஸ் மற்றும் சீக்ரெட் சொசைட்டிஸ் போன்றவர்களை வைத்து நம் மனித குலத்தையே இன்றளவும் கூட அது ஆளுமை செய்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து டெக்னாலஜிக்கு பின்னால் இருப்பவர்கள் இந்த ட்ரைலேட்டரல் கமிஷன் எனப்படும் சீக்ரெட் சொசைட்டியின் ஒரு அங்கத்தினர். இப்பொழுது வரப்போகும் 5G டெக்னாலஜிக்கும் இவர்கள்தான் உரிமையாளர்கள். 5G டெக்னாலஜி வந்த பிறகு இந்த உலகத்தில் டெமோக்ரஸி என்று எதுவும் இருக்காது. அதற்கு பதில் தஜ்ஜாலுடைய சாத்தானிய ஆட்சியாகிய டெக்னோக்ரஸி எனப்படும் இயந்திர ஆட்சிதான் இருக்கும். இருளாட்சியின் போர்வையை நம் மீது விரித்து நம்மை முழு அடிமைகளாக்கும் காலம் மிக அருகில் உள்ளது. சரி, இது ட்ரைலேட்டரல் கமிஷனுடைய ஒஃபிஷியல் சீல் ஆகும். இதில் இருப்பது ஹைட்ரா எனப்படும் சாத்தான். இவர்களின் முத்திரையில் மட்டுமல்ல, இது WHO-வின் முத்திரை. இதிலும் பாம்பை பார்க்க முடிகிறது. இது நம் அனைவருக்கும் தெரிந்த மருத்துவ குறியீடு. இதை மருத்துவம் சம்பந்தமான அனைத்திலும் பார்க்க முடியும். இதிலும் 2 பாம்புகள் பின்னிக் கொண்டிருப்பது அவர்கள் வணங்கும் சாத்தானுடைய குறியீடுகளில் இருப்பது பார்க்க முடிகிறது. இவ்வகையான பாம்பின் குறியீடுகளை ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி கழகங்களில் உங்களால் பார்க்க முடியும். இது அமெரிக்காவின் சுதந்திர புரட்சிக்கு பின்னால் இருந்தவர்களான சன்ஸ் ஆஃப் லிபர்ட்டியின் லோகோ. இதிலையும் பாம்பை பார்க்க முடிகிறது. இது சென்னை அடையாறில் இருக்கும் தியோசாபிக்கல் சொசைட்டியின் லோகோ. இது அமெரிக்க இராணுவத்தில் உயர்ந்த சாதனை படைத்தவர்களுக்கு கொடுக்கப்படும் மெடல்கள். இதிலும் சர்பெண்ட் இருப்பதை பாருங்கள். இது இங்கிலாந்தின் ராயல் மெடிக்கோ சொசைட்டியின் முத்திரை. இந்த பாம்பு வகை ஜின்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு நாகரிகங்களில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. நம் இந்தியாவில் கூட சிலர் இவைகளை நாகக்கன்னிகள், நாகதேவர்கள் என்று அழைக்கிறார்கள். இவைகளுக்கு பல பூஜைகளும் பலிகளும் கொடுத்து வணங்கியும் வருகிறார்கள். Into or out into other dimensions of reality, and the dictating force is not human. The number of times you see around the world depictions in different societies of half human, half reptile entities. This is obviously in Asia. These entities. So many of the coats of arms of these bloodlines carry reptilian themes. The whole logo of the City of London, or Babylondon as I call it, because it's one of the great central focuses of control, not only through finance either, is a reptilian holding the red cross and the white background of the Knights Templar, one of the major secret societies in this network road. They put these things everywhere. Now, there's another common theme, this is all over the world, of reptilian type entities eating humans. There's so many of them, it's unbelievable. This is Central American, as the previous one was. Here's some more, and often they'll put a crown on the top, similar one. Here's other ones and logos and coats of arms and what have you. And there's Alfa Romeo, the same, and of course the red cross and the white background. ஏன் அனைத்திலும் பாம்புகள் இருக்கின்றன என்று கேட்கிறீர்களா? அதற்கான பதில் அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இந்த ரெப்டிலியன்ஸ் எனப்படும் பாம்பு வகை ஜின்கள் தான் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. இதை நான் மட்டும் சொல்லவில்லை, 12 மில்லியன் அமெரிக்கன்ஸும் சொல்கிறார்கள். ஆம், ஒரு சர்வேயின் வாயிலாக இது தெரிய வந்திருக்கிறது. பல மக்கள் இவர்களை ரெப்டிலியன்ஸ் என்று அழைக்கிறார்கள். இவர்கள் சொல்வது இந்த ஜின்களாகிய ரெப்டிலியன்ஸ் தான் உலக ஆட்சியாளர்களின் வாயிலாக நம் மனிதர்களை ஆட்சி செய்கிறார்கள் என்று. இந்த ரெப்டிலியன்ஸிற்கு உருமாறும் சக்தி இருக்கிறது. அதனால் அவைகளால் எப்பொழுது வேண்டுமானாலும் மனிதர்களாக உருமாற முடியும். எப்பொழுது வேண்டுமானாலும் பாம்புகள், அதாவது ரெப்டிலியன்ஸ்களாக உருமாற முடியும். இதைத்தான் நாம் ஷேப் ஷிஃப்டிங் என்று அழைக்கிறோம். அதனால்தான் நம் சாதாரண மனித கண்களுக்கு இவர்களை அடையாளம் காண முடியவில்லை. சரி, நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கும் பட்சத்தில் இவையெல்லாம் ஒரு கட்டுக்கதை என்றுதான் நினைப்பீர்கள். நோ டவுட், கண்டிப்பாக. ஆனால் உண்மை என்னவென்றால், எவ்வாறு இறைவன் மலக்குகள், அதாவது ஏஞ்சல்ஸை காற்றினால் உருவாக்கினாரோ, எவ்வாறு இறைவன் மனிதனை களிமண்ணால் உருவாக்கினாரோ, அதே போல்தான் இந்த ஜின் இனத்தையும் நெருப்பினால் உருவாக்கியதாக நாம் குரான் மற்றும் ஹதீஸ்களில் படித்திருப்போம். இந்த ஜின்கள் ஒரு அன்சீன் கிரியேஷன் ஆகும். அவை நம் கண்களுக்கு தெரியாது. இவர்களை நாம் ஜின், சாட்டன், இப்லிஸ், டெவில், டீமன்ஸ், ரெப்டிலியன்ஸ் எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். இருந்தாலும் இந்த ஜின், சாட்டன், பேய், பிசாசு இதையெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் என்று சொல்லும் பலர் உங்களில் இருக்கலாம். அதற்காகத்தான் இந்த ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷனை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன்னால், இவ்வகையான ஒரு இனம் நம் உலகத்தில் இல்லை என்றால் எதற்காக பல மத நூல்களில் இவற்றை பற்றி பல குறிப்புகள் இருக்கின்றது? அது ஏன்? உலகத்தின் பல மூலைகளில், பல கலாச்சாரங்களில் இவ்வகையான பீயிங்ஸை வெவ்வேறு பெயர்களை கொண்டு அழைக்கிறார்கள்.
உதாரணத்திற்காக ஃபார் ஈஸ்ட் சென்ட்ரல் அமெரிக்காவில் இவர்களை சர்பென்ட் காட்ஸ் என்று அழைக்கிறார்கள். ஜூலு மக்கள் இவர்களை சுத்தஹாரி என்று அழைக்கிறார்கள். பேபிலோனியா சூமர் மக்கள் இவர்களை அனுநாக்கி என்றும், நார்த் அமெரிக்காவின் ஹோப்பீஸ் இவர்களை ஸ்னேக் பிரதர்ஸ் என்றும், நாஸ்டிக் மக்கள் இவர்களை ஆர்கான்ஸ் என்றும் அழைக்கிறார்கள். That we're experiencing has been hijacked by a force that some ancient people call archons, but there's different names right across the ancient world for the same force, the same entities. And all over the world you see this. In the Far East, Central America and other places, they're known as the serpent gods. The Zulus call them the Chitahuri, the children of the serpent. They're the Anunnaki in Sumer, Babylon, now Iraq. They're our snake brothers to the Hopi people of North America. They're the star people, many examples of that. They are the demons of Christianity. To the Gnostics, they are archons. And to the Islamic and pre-Islamic world, they're called the JINN. And in their prime form, they are energetic in nature. The classic Satan is called the deceiver and the demon of demons, as this demiurge is called. இப்பொழுது கேள்வி என்னவென்றால், ஏன் இவர்கள் நம் மனித கண்களுக்கு தெரிவதில்லை? அதற்கும் காரணம் இருக்கிறது. நம் மனித கண்களுக்கு எப்படி எல்லா பொருட்களும் தெரிகிறது என்றால், அது நம் முன்னால் இருக்கும் ஒரு பொருளின் மீது வெளிச்சம் பட்டவுடன் அது திரும்பி நம் கண்களுக்குள் பிரதிபலிக்கும். அவ்வாறே நாம் அந்த பொருளை பார்க்கிறோம். நம் கண்களுக்குள் பிரதிபலிக்கும் அந்த வெளிச்சத்திற்கு என்று ஒரு வேவ்லென்த் இருக்கும். சரி, முதலில் இந்த வேவ்லென்த் என்றால் என்ன? அது எவ்வாறு நீங்கள் எடையை கிலோகிராமில் கணக்கிடுகிறீர்களோ, எவ்வாறு நீங்கள் தண்ணீரை லிட்டரில் கணக்கிடுகிறீர்களோ, அவ்வாறே வெளிச்சத்தை வேவ்லென்த்தில் கணக்கிட வேண்டும். இந்த சமயத்தில் கூட நீங்கள் பார்க்கும் உங்கள் அருகில் இருக்கும் ஒவ்வொரு பொருளிற்கென்று ஒரு தனி வேவ்லென்த் இருக்கும். இப்பொழுது நம் மனித கண்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட வேவ்லென்த்திற்குள் இருக்கும் பொருட்கள் மட்டும்தான் தெரியும். அதாவது 400 நானோமீட்டரில் ஆரம்பித்து 700 நானோமீட்டர் வரையில் உள்ள பொருட்கள் மட்டும்தான் நம் கண்களுக்கு தெரியும். இது ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்ட். வேண்டுமென்றால் கூகுள் செய்து பாருங்கள். ஆக மனிதர்கள் 400 நானோமீட்டர் வேவ்லென்த்திற்குள் இருக்கும் பொருட்களையும், அதாவது 100, 200 நானோமீட்டர்கள் போன்றவை, மற்றும் 700 நானோமீட்டர் வேவ்லென்த்திற்கு அதிகமாக இருக்கும் பொருட்களையும், அதாவது 800, 1000 போன்றவை பார்க்க முடியாது. இப்பொழுது நீங்களே யோசியுங்கள், நம்மால் 400 700 நானோமீட்டர் வரையில் இருக்கும் பொருட்களை மட்டும்தான் பார்க்க முடியும் என்றால் என்ன, இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து பொருட்களும் இதே 400 700 நானோமீட்டர் ரேஞ்சிற்குள்ளேயே அடங்கிவிடுமா? அப்பொழுது 100, 200 நானோமீட்டர் அல்லது 1000 நானோமீட்டர்களில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி ஒருபோதும் இல்லை. நம் கண்களுக்கு தெரியாத டெவில், ஜின், கோஸ்ட், பேய், பிசாசு, டீமன்ஸ் இவைகள் எல்லாம் இதே உலகத்தில் தான் இருக்கிறது. அது நம் மனித கண்களுக்கு தெரியாத 400க்கும் குறைவான மற்றும் 700க்கும் அதிகமான நானோமீட்டர் ரேஞ்ச்களில் இருப்பதால் தான் அவை நம் கண்களுக்கு தெரியவில்லை. அதுதான் உண்மை. சரி, உங்களுக்கு புரியும் போல் இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் அனைவரும் ரேடியோவை பார்த்திருப்பீர்கள். நாம் ரேடியோவை பயன்படுத்தும் பொழுது அதில் வெவ்வேறு சேனல்கள் வருவது வழக்கம். இந்த ரேடியோ சேனல்ஸ் எல்லாம் வெவ்வேறு ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். அதாவது 98.3 ஹெர்ட்ஸில் ஒரு சேனல் இருக்கும், 103.5 ஹெர்ட்ஸில் ஒரு சேனல் ஒலிக்கும். இப்படி அது எப்படி சாத்தியம்? என்னுடைய ரேடியோ ஒன்று தானே, ஆனால் அதில் பல சேனல்கள் வருகிறதே, அது எப்படி என்றால் அது அந்த சேனல்கள் வெவ்வேறு ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். அதை நாம் டியூன் செய்து வைத்திருப்போம். ஒன்றை 98.3 ஹெர்ட்ஸில், மற்றொன்றை 103.5 ஹெர்ட்ஸில். எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் இந்த பூமியும். இங்கு பூமி ஒன்றுதான், ஆனால் நாம் மனிதர்கள் ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருப்போம். இந்த ரெப்டிலியன்ஸ், ஜின், கோஸ்ட், பேய், டெவில்ஸ், டீமன்ஸ் இவை எல்லாம் வேறு ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். ஆக எல்லோரும் ஒரே பூமியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது 400 700 நானோமீட்டர் வேவ்லென்த்திற்குள் நாம் மனிதர்கள் இருக்கிறோம். இந்த ஜின், டெவில், டீமன்ஸ் இவை எல்லாம் 400க்கும் குறைவாகவும் 700க்கும் அதிகமான ஃப்ரீக்வன்சியில் இருக்கின்றன. ஆனால் ஏதாவது ஒரு சில ரேர் கேஸ்களில் மட்டும் இந்த வேவ்லென்த் ஆகிய அலைவரிசைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வதனால் ஒரு மாற்றம் உண்டாகி ஏதாவது ஒரு தருணத்தில் சிலருடைய கண்களுக்கு மட்டும் இந்த அமானுஷ்யங்கள் தெரிய ஆரம்பிக்கும். சரி, உங்களுக்கு இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன். அது நம்மோடு இருக்கும் ஒரு சில மிருகங்களுக்கு இந்த அன்சீன் நான் ஹியூமன் என்டிட்டிஸை பார்க்க முடியும். இவர் ரொனால்ட் டக்ளஸ். இவருடைய ஒரு ஆய்வின் மூலம் நாய்களின் கண்களானது மனித கண்கள் பார்க்காததையும் பார்க்கும் திறன் கொண்டவை என்று கண்டுபிடித்தவர். இவருடைய ஆய்வின் மூலம் நாய்கள் 300 நானோமீட்டரிலிருந்து 700 நானோமீட்டர் வரையிலான பொருட்களை பார்க்க முடியும் என்கிறார். அதாவது நாய்களால் மனிதர்களை விட 100 நானோமீட்டர் அதிகம் பார்க்க முடியும். இந்த காரணத்தினால் தான் நாய்களால் மனிதர்கள் பார்க்க முடியாதால் அல்ட்ரா வயலட் லைட் ரேஞ்ச்களில் இருக்கும் பொருட்களை கூட பார்க்க முடிகிறது. நாம் பல தருணங்களில் பாங்கு ஓசை ஒலிக்கும் பொழுது நாய்கள் ஊளையிடுவதை பார்த்திருப்போம்.
அது எதற்காக என்றால் நம் கண்களுக்கு தெரியாத மலக்குகள் அதாவது ஏஞ்சல்ஸ் அவைகளின் கண்களுக்கு தெரிகிறது, அதனால்தான். ஆனால் இது தெரியாமல் அறியாமையில் நம்மில் சிலர் ஷைத்தான் ஊழியிடுகிறது என்று கருதி நாய்களை கல்லால் அடித்து பாவத்தை சேர்த்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் நினைக்கலாம், இந்த ரெப்டிலியன்களுக்கும் இலுமினாட்டிஸ் போன்ற சீக்ரெட் சொசைட்டிகளுக்கும் என்ன சம்பந்தம் என்று. இதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த முழு இலுமினாட்டி சிஸ்டத்திற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள், யார் இந்த இலுமினாட்டிஸை செயல்படுத்துகிறார்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளலாம். இந்த முழு சிஸ்டத்திற்கு டாப் லெவலில் இருப்பது இப்லிஸ் ஆகிய ஜின் தான். அதற்கு கீழ் லெவலில் இருப்பது பிளாக் நொபிலிட்டி எனப்படும் ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் இருக்கும் ராயல் சொசைட்டியின் உறுப்பினர்கள். இந்த பிளாக் நொபிலிட்டி ராயல் சொசைட்டியில் இருப்பவர்கள் தன் மனித ஆத்மாவை சாத்தானிடம் விற்று அதற்கு பதிலாக புகழும் பணமும் அதிகாரமும் கொண்ட இந்த உலக வாழ்க்கையை வாங்கி கொண்டவர்கள் இவர்களினுள் ஜின்கள் குடியேறிவிடும். சரியாக சொல்ல வேண்டுமெனில் இவர்கள்தான் எகிப்திய ஃபிரோனின் இரத்த சந்ததியினர் ஆவர். சரி, இவர்களுக்கு கீழ் மூன்றாவது லெவலில் இருப்பவர்கள்தான் இந்த இலுமினாட்டிஸ், ஃப்ரீமேசன்ஸ், ஸ்கல் அண்ட் போன்ஸ், நைட் டெம்ப்ளர்ஸ் போன்ற எண்ணற்ற சீக்ரெட் சொசைட்டிஸ் ஆகும். இவர்களுக்கு மேலிலிருந்து கட்டளை வரும், அதை இவர்கள் உலகம் முழுவதும் செயல்படுத்துவார்கள். இவர்களுக்கு அடுத்த லெவலில், அதாவது இந்த இலுமினாட்டிஸ் மற்றும் சீக்ரெட் சொசைட்டிஸிற்கு கீழ் லெவலில் வேலை செய்பவர்கள்தான் இந்த மல்டிநேஷனல் கார்ப்பரேட்ஸ். இந்த கார்ப்பரேட்களிடம்தான் எல்லா மூவி இண்டஸ்ட்ரீஸ், மியூசிக் இண்டஸ்ட்ரீஸ், எல்லா நியூஸ் மீடியாக்கள், எல்லா டெக் கம்பெனிஸ், அதாவது கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் இவையெல்லாம் இந்த லெவலில் தான் இருக்கும். உதாரணத்திற்கு அம்பானி, அதானி, பில் கேட்ஸ் போன்றவர்கள். இந்த எம்என்சிஸ் அதாவது மல்டிநேஷனல் கார்ப்பரேட்ஸிற்கு கீழ் லெவலில் வேலை செய்வதுதான் இந்த கவர்மெண்ட்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம். இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த கார்ப்பரேட்ஸின் கைப்பாவைகள் தான் என்று நம் எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். இந்த அரசியல்வாதிகளுக்கு இலுமினாட்டிஸ், சீக்ரெட் சொசைட்டிஸ் இவர்களை பற்றி எதுவும் தெரியாது. கார்ப்பரேட்கள் கொடுக்கும் வேலைகளை செய்யும் பொம்மைகள் தான் இவர்கள். அதாவது கார்ப்பரேட்கள் சொல்லும் இடத்தில் கையெழுத்திடுவது, அவர்கள் சொல்லும் வேலையை செய்து முடிப்பது, இது எல்லாம் இந்த அரசியல்வாதிகள் செய்யும் வேலை. இப்படித்தான் இந்த சிஸ்டம் வேலை செய்கிறது. இந்த இலுமினாட்டி நெட்வொர்க்கை வைத்துதான் இந்த ஜின் ஆகிய இப்லிஸ் அதனுடைய குளோபல் அஜெண்டாவை இந்த உலகத்தில் செயல்படுத்துகிறது. சரி, இப்பொழுது இந்த வீடியோவை பாருங்கள். இவர்கள் இந்த சீக்ரெட் சொசைட்டிஸின் பல ரகசிய வேலைகளை செய்தவர்கள். இவர்களில் பலர் இந்த ராயல் சொசைட்டிஸ் மற்றும் இலுமினாட்டிஸ் ஜின்களுடன் தொடர்பில் உள்ளார்கள் என்பதை வெளிப்படுத்தியவர்கள். Are not humans. They're not just the richest family in the world. They are gods in human bodies. They're the sons and daughters of Lucifer in human body. So that this council that I was on is the private priesthood of those gods. And when those gods talk, the priests listen and the priestesses listen. Then they tell political people. That's why a handful of witches have so much power over so many political people. Because they're simply just like a tape recorder for some very powerful people that everybody else considers to be holy and to be gods. Late 1988, I started having my first experiences. I didn't know who they were. I didn't know what they were in those first few months. I didn't know they were demons, devils, aliens. I couldn't tell one from the other. And there's a reason for all of this, because it's going to sound a little bit negative at first. It's because it's exactly what they are, and what they are exactly is non-human intelligent beings. சரி, இப்பொழுது நான் பொதுவாக நடக்கும் ஒரு விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறேன். உங்களில் பலர் இது போன்ற ரெப்டிலியன் கண்கள் கொண்ட வீடியோஸை யூடியூபில் பார்த்திருப்பீர்கள். இதில் ஏதாவது ஒரு இன்டர்வியூவிலோ ஏதாவது பப்ளிக் மீட்டிங்ஸிலோ பல பாலிட்டிஷியன்ஸ், ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ், செலிபிரிட்டிஸ் போன்றவர்களின் கண்கள் பாம்பின் கண்களைப் போன்று மாறுவது கேமராவில் பிடிபட்டிருக்கும். உதாரணத்திற்காக இது பாப் ஸ்டார் மைலி சைரஸின் இன்டர்வியூவின் பொழுது எடுக்கப்பட்ட வீடியோ. இதில் இவருடைய கண்களின் கருவிழி ரவுண்ட் ஷேப்பிலிருந்து எலிப்டிக்கல் ஷேப், அதாவது வழக்கமாக மனித கண்களுக்கு இருக்கும் வட்ட வடிவத்திலிருந்து எலிப்டிக்கல் வடிவத்திற்கு மாறுவதை பாருங்கள். அதேபோல்தான் பாப் ஸ்டார் ஜஸ்டின் பீவரின் ஒரு வீடியோ ஷூட்டின் பொழுது அவனின் கண்களில் திடீரென்று ஒரு மாற்றம் நிகழ்கிறது.
அதை அறிந்த அவன் அந்த செயல்பாட்டை மறைப்பதற்காக தன் கண்களை மறைத்துக் கொள்கிறான். இது புஷ் சீனியரின் CNN இன்டர்வியூவின் பொழுது நிகழ்ந்தது. இந்த புஷ் குடும்பம் ஸ்கல் அண்ட் போன் சீக்ரெட் சொசைட்டியின் உறுப்பினர்கள் என்பதை இங்கு நினைவில் கொள்க. இந்த வீடியோவில் அவனின் கண்கள் அதேபோல் எலிப்டிக்கல் வடிவில் மாறுவதை கவனியுங்கள். எதனால் இவர்களை மனித உருவில் இருக்கும் ரெப்டிலியன்ஸ் என்று கூறுகிறார்கள் என்றால், நீங்கள் ஒரு பாம்பின் கண்களை பார்த்தீர்கள் என்றால் அதுவும் எலிப்டிக்கல் வடிவில்தான் இருக்கும். இந்த பாம்புகள் ரெப்டைல் வகையைச் சேர்ந்தவை. இதிலிருந்து தான் ரெப்டிலியன்ஸ் என்ற பெயர் இவர்களுக்கு வந்தது. இப்பொழுது உங்களில் பலர் யோசிக்கலாம், இந்த வீடியோஸ் எல்லாம் கிராஃபிக்ஸ் ஏன் செய்தவைகளாக இருக்கக்கூடாது? என்னை பொறுத்தவரையில் இந்த வீடியோஸ் பொய்யில்லை என்றுதான் கூறுவேன். அது ஏனென்றால் நான் முன் கூறியவாறு இந்த இலுமினாட்டிஸ் சீக்ரெட் சொசைட்டிஸ் எல்லாம் ஜின்களுடன் தொடர்பில் இருப்பவர்கள். இந்த வகை உருமாறிக்கொண்ட ஜின்கள் நம் மனித கண்களுக்கு தெரியாது, ஆனால் அல்ட்ரா வயலட் மற்றும் இன்ஃப்ராரெட் கேமராக்களில் தெரியும். ஏனென்றால் இந்த இன்ஃப்ராரெட் கேமராஸை வைத்து 700 நானோமீட்டருக்கு மேல் இருக்கும் வேவ்லென்த்களை பார்க்க முடியும். அதேபோல் அல்ட்ரா வயலட் கேமராஸை வைத்து 400 நானோமீட்டருக்குள் இருக்கும் வேவ்லென்த்களை பார்க்க முடியும். இதனால் தான் நான் சொல்கிறேன், இந்த இன்டர்வியூக்களில் உபயோகப்படுத்தப்பட்ட கேமராக்கள் இவ்வகையான கேமராக்களில் ஒன்றாக இருக்க வேண்டும். அதனால் தான் இவர்களின் சுயரூபம் இந்த கேமராக்களில் பதிவாயிருக்கிறது. சரி.